ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ஒன் பாட் ரெசிபி பண்ணலாம். ஒர்க்கிங் உமன் குயிக்காக காலையில் சமைக்கணும் டிஃபன் பாக்ஸுக்கு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி. இதுக்கு வெங்காயம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் தக்காளி, பச்சை மிளகாய், ஜிஞ்சர் இருந்தால் ஜிஞ்சர், கார்லிக் இருந்தால் கார்லிக் போடுங்க. இல்லைன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுங்க. புதினா, அப்புறம் லாங் கிரெயின் பாஸ்மதி ரைஸ். இது லாங் கிரெயின் பாஸ்மதி ரைஸ். இது 10 மினிட்ஸ் ஊற வச்சுடுங்க. தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க. இது வாஷ் பண்ண புதினா, கொத்தமல்லி. என்கிட்ட கேரட் பீன்ஸ் இருந்தது, நான் கேரட் பீன்ஸ் போட்டு ரைஸ் செய்கிறேன். உங்கள்கிட்ட மஷ்ரூம் இல்லை காலிஃப்ளவர், பட்டாணி எந்த வெஜிடேபிள் இருந்தாலும் நீங்கள் போடலாம். இது கிட்ஸுக்கும் ஹெல்தி ரெசிபி. ஒரு குக்கரில் ஆயில், லிட்டில் கீ ஊற்றிட்டு பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் நீங்கள் போட்டிங்கன்னா போடுங்க. ஏலக்காய் இல்லை ஸ்டார் எது பிரியாணியில் நீங்கள் போடுறீங்களோ நீங்கள் போடலாம். நான் அதெல்லாம் போட மாட்டேன். ஒன்லி பிரியாணி இலைன்னு பட்டை மட்டும்தான் போடுவேன். போட்டு ஆனியன் போட்டுடுங்க. இந்த ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நீங்கள் மிக்ஸி ஜாரில் இருக்கிற தக்காளி அண்ட் திங்ஸ் அடிச்சிடலாம். நான் இப்படி தான் செய்வேன். ஒர்க்கிங் உமனுக்கு இந்த டிப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கட் பண்ணால் அந்த டைமை சேவ் பண்ணிவிட்டு இப்போது 1 by 1 அது வதக்கிறதுக்குள்ளே நீங்கள் கட் பண்ணிவிட்டு போடலாம். நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜார் ரெடி பண்ணிவிடுங்க. வெங்காயம் ஃப்ரை ஆகின உடனே, கோல்டன் ப்ரௌன் ஆகின உடனே அந்த மிக்ஸி ஜாரோட மிக்சர் தான் நீங்கள் போடணும். தக்காளி இது. அதுக்கப்புறம் புதினா போடுங்க குக்கரில். அதுக்குள்ளே கேரட் பீன்ஸ் கட் பண்ணிவிடுங்க. கேரட் பீன்ஸ் ரெடியாக இருக்குது, கட் பண்ணிட்டோம். தக்காளி அந்த பச்சை வாசனை போடுறதுக்குள்ளே நீங்கள் வெஜிடேபிள்ஸ் போடலாம். நான் இதில் கரம் மசாலா மட்டும்தான் போட்டுருக்கிறேன். கரம் மசாலா அண்ட் சால்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். வெஜிடேபிள்ஸ் போட்டு ரைஸ் போட்டு ஒரு கிளாஸ் ரைஸுக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க, போதும். கொத்தமல்லி போட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இது பாட்டுக்கு ஒரு விசிலில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். சைட் டிஷ்ஷுக்கு தயிர் ராயத்தா பச்சடி நீங்கள் செய்யலாம். அதுக்கு தயிர், வெங்காயம், குக்கும்பர், கொத்தமல்லி, வேணும்னா பச்சை மிளகாய் போடலாம். இல்லைன்னா சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். யம்மி வெஜிடேபிள் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ப்ரெஷர் போன பிறகு ஓப்பன் பண்ணுங்கள். அப்படியே உதிரியாக நல்லாயிருக்கும் ரைஸ். குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், யம்மி. நல்லா வாசனை, நல்லா குக் ஆகிடுச்சு. ரைஸும் குக் ஆகிடுச்சு, வெஜிடேபிள்ஸ் குக் ஆகிடுச்சு. சூடாக தயிர் பச்சடியோடு நீங்கள் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு இது ஆகிறதுக்குள்ளே தயிர் பச்சடியும் நான் ரெடி பண்ணிட்டேன். தயிர், வெங்காயம், குக்கும்பர், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இல்லை பெப்பர் எல்லாம் போட்டு கலக்கி ரெடி பண்ணிடலாம். என் சேனலை கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி குவிக் அண்ட் ஃபாஸ்ட் ரெசிபிக்கு, யம்மி ரெசிபீஸ்க்கு இது யார் ஒர்க்கிங் உமன் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். டேக் கேர். தேங்க்யூ.